நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த 1ஆம் பாதத்துக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அதிர்ஷ்டம் இருக்குது. அதிர்ஷ்டத்தை அள்ளி வழங்கக்கூடிய நட்சத்திரம் தான் உத்திராடம் 1ஆம் பாதம். அதே 2-3 பாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஏண்டா வாழ்கிறோன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி விஷயம். ஸோ உங்களுக்கு என்னென்னாக்கா பலனே இல்லை, நேராக போங்க, கடையில் ஒரு மொட்டையை போடுங்க, வந்துடுங்க, அவ்வளோதான். அப்படி இல்லையா ஏதாவது ஒரு கோயிலில் போய் குலதெய்வ கோயில் ஏதோ ஒரு கோயிலில் போய் ஒரு மொட்டையை போட்டுட்டு வந்துடுங்க. ஏன்னா இந்த காலகட்டம் வந்து அந்த அளவுக்கு சிறப்பான காலகட்டம் உங்களுக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்களே போய் வழியே போய் எங்கேயாவது சிக்குவீங்க. சும்மா இருந்தால் கூட வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் உங்களை வந்து மொட்டை அடித்து அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் சிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபாடு செய்யணுன்னா எந்த செய்யலைன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னென்ன சித்தர் சமாதிகள் அந்த மாதிரி எங்கேயோ போகணுன்னு நினைப்பீங்க. ஆனால் தடை தாமதங்கள் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். குறிப்பாக இந்த காலத்தில் நீங்கள் கிரிவல பாதையெல்லாம் போகணுன்னு நினைக்கும் போதே போக முடியாது. அந்த அளவுக்கு பிரச்சனைகள் அழுத்தம் வந்து ஏற்படும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் என்னென்னாக்கா எதிர்பார்க்காத திடீர் நிகழ்வுகள் எல்லாமே இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்குமானால் கொஞ்சமாக தான் நடக்கும். ஸோ அதனால் இந்த மாதத்தை கொஞ்சம் எப்படி கடந்து போகிறதுன்னு தான் யோசிக்கணும். ஸோ பெட்டர் நீங்கள் சும்மா இருக்கிறதே நீங்கள் வந்து உங்களுக்கு வடிவேல் காமெடியில் போய் சும்மா இருக்கிறதே எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சும்மா இருக்கிறதே உங்களுக்கு ஒரு பரிகாரம் தான். அதனால் தயவுசெய்து 2, 3, 4 பாதமெல்லாம் தயவுசெய்து சும்மாவே இருங்க. நீங்கள் சும்மா இருக்கிறதுனால ஒன்றும் கெட்டு போயிடாது, உங்களுக்கு நல்லது. நீங்கள் எதாவது செய்ய போய் அதுவே பிரச்சனையாகி தேவையில்லாத இருக்குது, சும்மா இருக்குது பெஸ்ட்டு. நீங்கள் சும்மாவே இருங்க. நன்றி, வணக்கம்.